கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக இந்த வாழ்த்துக்களோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே அருமையான இந்த ஒரு சாயந்தர வேலை நமக்கு ஏற்படுத்தி தந்து அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரன் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே துதிக மகிமையெல்லாம் மேலெடுத்துக்கொண்டு இன்றைய நாளினுடைய வேத பாடத்திற்குள் நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரியவர்களே, சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பரிசுத்தவான்கள் செய்யக்கூடியவைகள் மற்றும் செய்யக்கூடாதவைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பகுதி எந்த ஒரு புத்தகத்தில் இருக்குன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? பரிசுத்தவான்கள் செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடாதவைகள் அப்படிங்கிறது ஒரு நிருபத்தில் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அதுக்கு ஒரு க்ளூ என்னன்னா, ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான். யூதா என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூதா புஸ்தகம் பொதுவாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி ரொம்ப எச்சரிப்பான ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூதா புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, யூதா புஸ்தகத்தை பொறுத்த மட்டும் கிபி 65 பாலஸ்தீனால யூதா அப்போஸ்தலனிலிருந்து எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு அப்போஸ்தலனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அப்போஸ்தலர் சீசன். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒன்று விட்ட ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி கூட வரலாற்றில் சில பதிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிருபம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எச்சரிப்பூட்டக்கூடிய, அதே சமயத்தில் அந்த நாட்களில் மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கூட ஊக்கம் அளிக்கக்கூடக்கூடிய ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய யூதா அவர் எழுத ஆரம்பிக்கும் போது எதை குறித்து எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுறதுக்கு அவர் நினைக்கிறார். அதாவது வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதுவதற்கு கருத்துள்ளவனாக இருக்கையில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படின்னா அவர் எழுத உட்கார்ந்ததுடைய மோட்டிவ் என்னன்னா, பொதுவான ரட்சிப்பை குறித்து. அப்படின்னா 2 ரட்சிப்பு இருக்குதா அப்படின்னா, ஆமாம், பொதுவான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. நம்ம எபிரேயரில் படிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் அப்படி படிக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய யூதா எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதுவதற்கு கருத்துள்ளவனாக இருக்கையில் அப்படி சொல்கிறார். அப்படின்னா 2க்கு என்ன வித்தியாசம்? நம்ம எந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கோம்? பொதுவான ரட்சிப்புக்குள்ளே இருக்குமா, பெரிதான ரட்சிப்புக்குள்ளே இருக்கோம்? அதில் எந்த சந்தேகமே இல்லை இல்லையா? அப்போ பொதுவான ரட்சிப்புனா அது யாருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ராஜ்யத்தில் பெறக்கூடிய அந்த ரட்சிப்பு தான் பொதுவான ரட்சிப்பு. சரியா? இப்போ இதை குறித்து எழுதுறதுக்கு அவர் கவனமுள்ளையாக இருக்கும்போது, கருத்துள்ளவராக இருக்கும்போது, ஏன் இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக போராடக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து அவர் எழுதணும் இல்லையா? அதை தான் என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, வாழ்க்கைக்கு தேவையான சகல எச்சரிப்புகளையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா கோணத்திலும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எழுதியிருக்கார். சரி, இதை எப்படி ஆரம்பிக்கார் அப்படிங்கிறத யூதா அந்த 1வது வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். யூதா 1ஆம் வசனம் படிக்கலாம். யூதா 1ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா. எப்படி ஆரம்பிக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும். பொதுவாக எப்படி நிருபம் ஆரம்பிக்கும்? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக அப்படின்னு தான் என்ன இருக்கும், சில நிருபங்கள் ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். நம்ம எதனால பரிசுத்தமாக்கப்பட்டவங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரம் சொல்றாரு இல்லையா,
அவருடைய வசனங்களினாலே சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆனால் இங்கே யூதா என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இல்லையா. அப்போ பிதாவாகிய தேவன் யார் மூலமாக பரிசுத்தமாக்குறார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தமாக்குறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாய் திறந்தருளி, அதாவது திருவாய் மலர்ந்தருளி பேசின சத்தியங்களினால என்ன பண்றார், நம்மளை பரிசுத்தம். அடுத்து தொடர்ந்து படிங்க. இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய, இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். அப்ப ரெண்டு விஷயத்தை சொல்றார். பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பிளஸ் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமான மட்டும்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால என்ன பண்ண முடியும், காக்கப்பட முடியும். பாயிண்ட் புரிஞ்சுதா? இதுதான் இந்த முதலாவது வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து, காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. பாருங்க, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. அருமையான வாழ்த்துதல் அப்போஸ்தலனாகிய யூதா நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இப்போ முக்கியமாக இந்த நிருபம் முதலாவது சபையின் காலத்தில், அதாவது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது கொடுத்துருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு கடைசி நாளில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா, 7ஆம் சபையினுடைய காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் கேட்டிருக்கலாம், யூதாவின் நிருபத்தை குறித்து எச்சரிக்கை பற்றி நிறைய ரீப்ரிண்ட்ஸ் படிச்சிருக்கலாம், அதில் நிறைய ஆர்டிக்கிள் வர நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப எச்சரிப்பாக நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாடமாக அது வந்து இருக்குது அப்படிங்கிறது பாடம் இல்லையா. ஏன் திடீர்னு பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுறதுக்கு கருத்துள்ளவராக இருக்கும்போது பெரிதான ரட்சிப்பை குறித்து, அதாவது மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு போராடுறதற்காக உள்ள ஒரு விசுவாசத்திற்காக ஏன் ட்ராக் மாறுறார், யூதா ஏன் ட்ராக் மாறுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவங்க வாழ்ந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் வாழ்கிற நாட்கள் என்ன சொல்ல போனால் கிபி 65 அப்படிங்கிறது ரோமர்களுடைய உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருந்த ஒரு காலப்பகுதி, கொடிதான ராஜாக்கள் இருந்த ஒரு காலப்பகுதி. என்ன சொல்ல போனால் நீரோ மன்னன், அந்த மாதிரி கொடிதான மன்னர்கள் இருந்த ஒரு காலப்பகுதியில், அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்னாடி இந்த சதுசேயர் பரிசேயர் கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அவங்க துணிகரமாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, சில கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ரெண்டு வழிகளில் அன்னைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. நம்மளை மாதிரி இப்படி பப்ளிக்காக சேர் போட்டு உட்காந்து இல்லையா, இவ்வளோ பெரிய லைட் வெளிச்சத்தில் ரெக்கார்டிங்கோட பேசக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா மரங்களிலும் குகைகளிலும் என்ன பண்ணியிருக்காங்க, வீடுகளிலும் அவங்க கூடியிருக்காங்க. ஆனால் அந்த கூடுகையை தேவன் ரொம்ப ஆசீர்வதித்தார். எப்போ தேவன் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசீர்வதிப்பார் அப்படின்னா ஒரு கடினமான காலத்தில் இல்லையா, அதாவது வந்து எதுவுமே சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றது அல்லது சத்தியத்தை கேட்குற ஒரு விஷயம் வந்து தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறது இல்லைன்னா சாதகம் இல்லாத சூழ்நிலையில் கூட தேவனை பின்பற்றி போகாமல் இல்லையா, தேவனை வந்து என்ன பண்ண அவரை பின்பற்றி போகாமல் உலக வாழ்க்கையிலும் அல்லது உலகத்தினுடைய சிற்றின்பங்களிலும் தங்களை பிரியப்படுத்துகிற காரியத்திலும் போகாமல் தேவனுக்கென்று உத்தமமாக வாழ்கிறத தேவன் ரொம்ப பிரியமாக பார்ப்பார். இதுக்கு அநேக சான்றுகள்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சபைக்குள்ள என்ன மாதிரி ஒரு காரியம் வருதுன்னா பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, சில பக்தியற்ற மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. யார் காலத்தில், அப்போஸ்தலர்கள் வாழ காலத்தில் இருக்கு. எதோ அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 2ஆம் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதிட்டார் அப்படின்னா, கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்போ ஒரு எச்சரிப்பான ஒரு காலப்பகுதி அன்னைக்கு இருந்திருக்கு, அதே சமயத்தில் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம். அன்னைக்கு கொஞ்சமாக இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க மத்தியில் தான் நம்மளே இருக்கும் இல்லையா. அன்புக்குரியவர்களே, இது பேர் சபைகளில் மட்டுமல்ல, சத்தியம் இருக்கக்கூடிய சபைகளிலும் கூட இந்த ஒரு தாக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும்.
ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, யார் கள்ளத்தீர்க்கதரிசி, யார் சரியான பரிசுத்தவான்கள், யார் உண்மையிலே தேவனுடைய வசனத்தையும் சத்தியத்தையும் அப்போஸ்தலருடைய காரியத்தையும் யார் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய வெளிச்சங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவன் கொடுத்துட்டார். தேவனுடைய பெரிதான கிருபையினால 7ஆம் தூதனுடைய சத்தியங்கள் இல்லையா, 6 கால சபையில கடந்து வந்த அந்த ஒரு காலப்பகுதி எல்லாத்தையும் அறிஞ்ச ஒரே சகோதரர்கள் யார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தான் இல்லையா. அப்ப இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது, அவ்வளோ கஷ்டம் கிடையாது. யார் உண்மையான பரிசுத்தவான்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிதான காரியமாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காரு. இல்லை பிரதர், என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா சத்தியத்தை கேட்டு உள்ள வளராமல் இருப்பாங்க இல்லையா, குழந்தை மாதிரி இருக்கிறவங்க. யாருக்கிட்ட போய் அந்த குழந்தை சேர்ந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்மளை கூட்டிகிட்டு போகிற வந்திருக்காங்களா, அல்லது நமக்கு ஏதாவது ஃபேவர் பண்ண பாசம் கட்ட வந்திருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா எடுப்பார் கைப்பிள்ளை போல என்ன பண்ணிடும், அது போயிடும். அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா யார் உண்மையான பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஈஸியாக அவங்களே அவங்களோட இடுப்புல போய் உட்காந்துக்கணும். அவங்களோட இடுப்புல போய் ஈஸியாக அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, உட்காந்துங்க. அப்படி உட்கார்ந்தவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அன்போடு ஒரு கை அரவணைச்சி அப்படியே வச்சுக்கணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்கள வளர விட மாட்டாங்க. அப்படி வளர்ந்துட்டா அப்படின்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க. அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா இவங்க வளர விடாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லே, இதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அப்போஸ்தலருடைய முதலாவது சபை, அதாவது அப்போஸ்தலர் இருக்கிற காலகட்டத்தில் சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூதா 4ஆம் வசனத்தை படிக்கலாம். 4ஆம் வசனம் படிங்க. யூதா 4ஆம் வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான எண்ணத்தோட, நாம் நினைக்கிற மாதிரி மாம்ச இச்சை கிடையாது, அது தப்பான எண்ணத்தோட சில நன்மைகள் சில சந்தோஷங்கள் அது கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புரட்டிட்டாங்க. சில பேருக்கு சில சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிருபையை, தேவனிடத்திலிருந்து வந்த பெற்ற கிருபையை அவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா, புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர். பாருங்க, எப்ப மறுதலிப்பாங்க? தெரியாம மறுதலிக்க முடியாது இல்லையா, தெரிஞ்ச பின் என்ன பண்ண முடியும், மறுதலிக்க முடியும் இல்லையா. யாரும் மறுதலிக்கிறாங்களாமா? நம்முடைய கர்த்தராகிய ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க. நேர வரல, பக்க வழியா என்ன பண்ணிருக்காங்க, உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க டைரக்டா வாசல் வழியா என்ன பண்ணல, வரல. அதனாலதான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், மந்தைக்கு மேய்ப்பனவன் எப்படி வருவாரு, வாசல் வழியா. மேய்ப்பன் அல்லாதவன் எப்படி வருவார், பக்கவாட்டில் என்ன பண்ணிடுவார், வந்துடுவார் இல்லையா. அவங்களால ஆடுகளுக்கு என்ன இருக்கு, மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. இதை கடுமையான எச்சரிப்பாக இங்க யூதா என்ன பண்றாருன்னா இங்க பதிவு பண்றது நம்ம பார்க்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வசனத்தை தொடர்ந்து படிங்க. இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதி இருக்கிறது. என்ன ஆக்கினைன்னு சொல்லல, ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிதான ஒரு கஷ்டத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க, போறாங்க. அது ஒரு தண்டனை தீர்ப்பு. அது எப்படிப்பட்ட தண்டனை தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி இருந்தவங்க எந்த மாதிரி தீர்ப்புக்குள்ள போனாங்க, என்ன மாதிரி பாவத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத பின்னாடி வசனத்துல ஒன்னொன்னா சொல்றாங்க. அதுல நிறைய சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தாலும் கூட 2ஆம் மரணத்திற்கு மறுதளிக்கக்கூடியவர்கள், தேவனை நல்லா தெரிஞ்சு மறுதளிக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்ட தண்டனைக்கு போவாங்க அப்படிங்கிறத, அது பழைய ஏற்பாட்டில் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. சரி, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் பிரதர். சபைகளில் இப்படி இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, அல்லது நம்ம கூட இருப்பாங்க, அல்லது வேற எக்லிஷியாவில் இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க அப்படியே விட்டுட்டுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாமா? எனக்கு ரட்சிப்பு தேவை, நான் வார சபைக்கு எனக்கு சத்தியம் தேவை இல்லையா, நான் உங்ககிட்ட அன்பு காமிக்கிறேன், கை கொடுக்குறேன், தேவையான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன், உங்களோட ஊழியத்தில் நிற்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா இது எல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் சொல்லலாமா?
நீதியை நடப்பிக்கிறது எப்படி? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இதை என்ன இண்டிகேட் பண்றாரு அப்படின்னா, இது ஒரு பாவம். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எப்படி வேணாலும் போய்க்கங்க, நான் பாட்டில் இருப்பேன். எனக்கு தேவன் கொடுத்த எக்லீசியா இது, நான் எப்படி இருப்பேன், எதை பற்றி நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? தெரிஞ்சும் சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனின் நல்லா அறிஞ்ச பின்னாடி மறுதளிக்கலாமா? அதுக்கு ஈக்குவலான பாவம் தான். என்ன அப்படின்னா, நம்ம கண்களுக்கு முன்பாகவே ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை கண்டுக்காம இருக்கிறது. உதாரணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருடைய குற்றத்தை முகமாக எதிர்க்கிறார். கலாத்தியர்ல படிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல எதிர்க்காம தனியாக கூட்டிட்டு போய் பேதுருவை, இதான் நீங்க ரொம்ப சீனியர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல கண்டெடுத்த முத்தே நீங்க தான், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு தனியாக என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக முகமாக என்ன பண்றாருன்னா எதிர்க்கிறார். ஏன்னா அது ஒரு மாய்மாலம். அவங்க முன்னாடி ஒரு மாதிரி சாப்பிட்றது, இவங்க முன்னாடி ஒரு மாதிரி சாப்பிட்றது, இந்த வேஷ பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யக்கூடாது இதை அப்படின்னு சொல்றதுக்காக நேரடியாக பேதுருகிட்ட என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். இப்போ பேதுரு அதனால என்ன ஆயிட்டார், அப்செட் ஆயிட்டாரா இல்லையா? நல்ல மெச்சூரிட்டி. ஏன்னா பரிசுத்தாவியை வாங்கினவங்க, பரிசுத்தாவியை மற்றவங்களுக்கு அபிஷேகம் மூலமா கொடுக்குறவங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட மெச்சூரிட்டி இருந்தாங்கன்னா அதை தன்மையோடு ஏற்றுக்கிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதே மாதிரி அவங்க நிருபம் எழுதி யூதா அப்போஸ்தலன் எப்படி சபைகளுக்கு உணர்த்தினாரோ அதே மாதிரி நாமளும் நம்மோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உணர்த்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அன்புக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கோல் போர்த்திக்கிட்டு ஓநாய்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு 3 பாவங்களை குறித்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்க யூதா பதிவு பண்றார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, 3 விஷயங்களை அவர் என்ன பண்றாருன்னா வரிசையா அடுக்கி வைக்கிறார். அப்படி சாதாரணமா ஒற்றை வார்த்தையில முடிக்காம நாம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரியே சில விஷயங்களை அவர் என்ன பண்றாருன்னா பதிவு பண்றார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, விசுவாசமற்ற புரட்சி, எதிர்த்து நிக்கிறது. நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்களா, உங்களை மட்டும்தான் தேவன் கூப்பிட்டாரா, நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி கோராகின் கூட்டம் என்ன பண்ணாங்க, எழுந்தாங்க இல்லையா? என்ன ஆயிட்டாங்க? ஏன் அவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் அந்த விஷயத்துல வைக்கிறார் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம் இல்லையா? எதிர்த்து நின்னார் இல்லையா? தேவன் கூப்பிட்டு, இல்லப்பா நான் வரதான் கூப்பிட்டுருக்கேன், இந்த அதிசயத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆரோனுடைய துளிர்த்த கோல் எல்லாத்தையும் காமிச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் தண்டனை? ஏன் அந்த மாதிரி ஒரு மண்ணோடு மண்ணா போகக்கூடிய ஒரு தண்டனை ஏன் தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, தேவன் சும்மா எல்லாத்தையும் சாதாரணமா 2ஆம் மரணத்துக்குள்ள கொண்டு போறது இல்லை. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர் கிடையாது. நிறைய இரக்கம் பாராட்டுவார். எல்லாம் தெரிஞ்சுட்டு இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு துணிகரமா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் மிகப்பெரிய ஒரு தண்டனையா. அன்புக்குரியவர்களே, ஃபர்ஸ்ட் விசுவாசமற்ற புரட்சி, அடுத்து கீழ்ப்படியாமை. நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா பார்த்துட்டு கீழ்ப்படியாம இல்லையா, மனசு அப்படியே இறுக்கமாக்கிக்கிறது, கடினமுள்ள இருதயமாக்கிக்கிறது, வணங்கா கழுத்தாக்கிக்கிறது. இது எல்லாம் பண்றவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கீழ்ப்படியாமை இது ஒரு பொருள். அடுத்து நம்ம பார்க்கும்போது எல்லையற்ற இச்சை. அது மாம்சத்தின் பிரகாரமா இருக்கலாம் அல்லது உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம், ரெண்டுமே ஆகாது. இந்த 3 காரியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா யூதா புஸ்தகம் மூலமா நமக்கு எச்சரிப்பார். ஒன்னொன்னா சொல்லிடலாமா? 1 விசுவாசமற்ற புரட்சி, அடுத்து கீழ்ப்படியாமை, அடுத்து எல்லையற்ற இச்சை. இச்சைங்கிறது மட்டும் சொல்லல, எல்லையற்ற இச்சை. இச்சை மாம்சத்தோட கூடவே வந்தது, அதை நிறைய பேர் மேற்கொள்ளுவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்னாடி, புது சிருஷ்டி ஆன பின்னாடி அதை தூர எடுத்து போறதுக்கு நிறைய பேர் பலவீனத்துல போராடிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லையற்ற இச்சைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதை தேவன் என்ன பண்ணவே மாட்டார், விரும்பவே மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதில் பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதை ஒன்றா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, பாருங்க,
இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அங்கதான் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை பதிவு பண்ணியிருக்கார். பாருங்க 5ஆம் வசனம் நீங்க படிங்க. யூதா 5ஆம் வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில். ஏன் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறு நல்லாவே தெரியும். இப்ப எதை பத்தி பேச போறாருன்னா, எகிப்துல இருந்து வந்தாங்க இல்லையா, இதை குறித்து பேச போறாரு. வனாந்திர பிரயாணம், இவங்க கானானுக்குள்ள போன விஷயம், இதை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா அதை நினைப்பூட்ட நான் விரும்புறேன். ஏன் நல்லா தெரியும் அப்படிங்கன்னா, இவங்க பஸ்கா அனுப்பிக்கும் போதெல்லாம் எதை பத்தி நினைப்பாங்க? எகிப்தின் அடிமைத்தனம், வனாந்திர பிரயாணம், கானானுக்குள்ள போராடி இடத்தை பெற்றது, அவங்கள வழி நடத்துறவங்க இல்லையா, தேவனுடைய சர்வ வலிமை உள்ள காரியத்தை எல்லாமே கண்ணால கண்ட காரியங்கள் எல்லாமே இவங்க நினைவு கூறணும். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். 2 விஷயத்தை கொடுக்கிறார் இல்லையா. தேவனை நம்புகிறவர்களுக்கு, அதாவது எகிப்து தேசத்தில் வரப்பண்ணி ஒரு குரூப் ரட்சிப்புக்குள்ள போனாங்க. அந்த ரட்சிப்புக்குள்ள போனவங்க யாரு? ரட்சிப்புன்னு சொன்னது இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை பத்தி பேசல, ஒரு விடுதலை அப்படி வச்சுக்கலாம். இந்த விடுதலைக்குள்ள போன குரூப் யார் அப்படின்னா, யார் யார் கானானுக்குள்ள போனாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ரட்சித்து இருக்கிறார். ஆனா விசுவாசியாதவர்களை என்ன பண்ணியிருக்கார்? அழிச்சிருக்கார். சரி, விசுவாசியாதவர்களை ஏன் அழிக்கணும்? இப்ப நம்மளாம் கண்ணில் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, பரலோகத்தை பார்க்கல இல்லையா, முற்பிதாக்களை பார்க்கல, அப்போஸ்தலர்களை பார்க்கல, யாரையும் பார்க்கல, நாம விசுவாசிக்கிறோம். சரியா? அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டாங்க. எகிப்து தேசத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா எகிப்து தேசத்துல இருந்த ராஜா முதல் கொண்டு எல்லாருக்கும் என்ன ஆகுது? 10 வாதைகளை கண்ணார பார்க்கலாம். தலைச்சல் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறாங்க இல்லையா, செங்கடல் பிளக்குது, வனாந்தரத்தில் வர்றாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை இல்லையா, செருப்பு தேயல, ஆடை அழுக்காகல. ஆகா, ஒரு பறவை தன்னுடைய கோழி இல்லையா, ஒரு குஞ்சை தூக்கிட்டு அப்படியே போற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நடக்கிற அந்த அனுபவத்தை பார்க்குறாங்க. கத்தி இல்லை இல்லையா, ஆனாலும் எல்லா தேசங்களையும் ஜெயிச்சு வர்றாங்க. அப்படி ஜெயிச்சு போற விஷயத்த கண்ணால பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. அதை எங்க படிக்கலாம்னா, என்னாகும் 14ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சு அதை படிக்கலாம். யூதா புஸ்தகத்து மேல ஒரு கை வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம அதிகமாக படிக்க போறோம். அன்புக்குரியவர்களே, என்னாகும் 14ஆம் அதிகாரம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரணும் அப்படின்னா, அங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க கானானை வேவு பார்த்த வந்த பின்னாடி அவளுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அங்க பதிவு பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். படிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிங்க. 14ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எதுக்கு? அப்பொழுது சபையார் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கூக்குரலிட்டு புலம்புறாங்க. எதுக்கு? வேவுக்காரர்கள் பார்த்து வந்த பின்னாடி இவங்களால சரியான ஒரு டிசிஷன் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. 2 பேர் சொல்றாங்க ஓகே, மீதி 10 பேர் சொல்றாங்க இல்ல இல்லையா. அதனால என்ன பண்ண முடியலன்னா கூக்குரலிட்டு அழாங்க. அடுத்து, ஜனங்கள் அந்த ரா முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். அந்த ரா முழுவதும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விடிய விடிய அழுதாங்க. எதுக்கு? இருந்த இடத்தையும் விட்டுட்டோம், இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், திரும்பி ரிட்டர்ன் போறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தணும் இல்லையா. அது மட்டும் இல்ல, உள்ள போனா நம்ம எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஆயிரும்? இரையாயிரும். இந்த கவலை ராவம் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க? அழுது இருக்காங்க. ஏன் அழுக வருது? விசுவாசம் இல்லை, கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்னல்ல, கீழ்ப்படியாத ஒரு தன்மை. கீழ்ப்படியாமை படிச்சோம் இல்லையா, ஒரு பாயிண்ட் அங்கதான் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பாருங்க, அடுத்து படிங்க, தொடர்ந்து படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுத்து இருப்பாங்க? தேவையில்லாம உங்களை நம்பி இவ்வளவு தூரம் நாங்க வந்து இல்லையா, உள்ளேயும் போக முடியல, வெளியே நிற்க முடியல இல்லையா. ஆனா வழியில எத்தனைய பார்த்துருப்பாங்க, எவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டும் கூட முறுமுறுக்க என்ன பண்ணிடுறாங்க? ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரிதான் எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் நம்மோடு இருக்க சகோதரர்களை குறித்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? தேவனை முறுமுறுக்க முடியாது. யாரை முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க?
கூட இருக்க சகோதரர்களை முறுமுறுக்க ஆரம்பிக்கும். அடுத்து தொடர்ந்து படிங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். அங்க உயிரோட இருந்தா நலமா இருக்குன்னு சொல்லல, இங்க வந்து சாகிறதுக்கு அங்க செத்துட்டா ரொம்ப நல்லது இல்லையா? அடுத்து, இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இப்ப பெஞ்சாதியும் பிள்ளைகளை மடியும் படிக்கும் சொன்னதுனால அது யார் தான் கேட்கிறாங்க? புருஷர்கள் தான் கேட்கிறாங்க. புருஷர்கள் தான் கேட்கிறாங்க. திடனா இருக்க வேண்டியவங்க மற்றவர்கள் நம்பிக்கை இழக்கும் படியாக, நல்ல கவனிங்க, மற்றவர்கள் நம்பிக்கை இழக்கும் படியாக திடம் உள்ளவர்கள், திடமா இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வழி விலகு பண்றாங்க. இன்னைக்கு சில பேர் வாயில நாங்க திரும்ப போறோம், பேர் சபைக்கே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திடமா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க? திடமா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க? வாயின் வார்த்தைகளால திடம் இழக்க வச்சிடறாங்க. அன்புக்குரியவர்களே, இது ரொம்ப 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 டேஞ்சர். அடுத்து தொடர்ந்து பண்ணுங்க. எகிப்துக்கு திருப்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, இப்போ மோசே வேண்டாம், ஆரோன் வேண்டாம், எங்களுக்கு யாரும் வேண்டாம், எங்களுக்கு வேற ஒரு தலைவன் வேணும். வேற ஒரு தலைவன் அப்ப ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களோ? யாராவது அப்படி மாதிரி மோசே மாதிரி அற்புதங்களை பண்ணவங்க யாராவது இருந்தாங்களா? இல்லையே. வழியிலே அவங்களாம் அழிஞ்சிட்டாங்களே. அப்படி இருந்தும் கூட இன்னொரு தலைவனை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஏற்கனவே வழி நடத்திட்டு வந்தவங்க நல்லா தான் வழி நடத்திட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கண்ணார கண்ட பின்னாடி வேறொரு தலைவன் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ தேவனிடத்துல முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அன்புக்குரியவர்களே இல்லையா? பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறித்து சங்கீதத்தில் நம்ம படிக்கலாம். 95ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை படிக்கலாம். 95ஆம் சங்கீதம் 9 முதல் 11 வரை படிக்கலாம். சங்கீதம் 95:9 முதல், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை பரிசோதித்து என்னை பரீட்சை பார்த்து என்ன பண்ணாங்களாமா? அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து. யார் யாரை சோதிக்கிறது? யார் யாரை பரிசோதிக்கிறது இல்லையா? படி 9ஆம் வசனம். என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து. அந்த சந்ததி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? ஆரோசித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து வளர்த்து கவனமா கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்றாங்க. ஆரோசித்து அவர்கள் வழிக்கு போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாற்றலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. இல்லை, என்னுடைய இளைப்பாற்றல் நான் என்ன பண்ண மாட்டேன், அவளை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கார். தொடர்ந்து, என்னுடைய கோபத்திலேயே ஆணையிட்டேன். என்னுடைய கோபத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எந்த அளவுக்கு தேவன் கோபம் வந்து ஆணையிடுறார் அப்படின்னா எந்த அளவுக்கு முரட்டாட்டம் இருந்தது. இன்னைக்கு இல்லை நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இல்லை நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுமே இந்த முரட்டாட்டத்தை தைரியமா பண்ணக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா நிச்சயமா அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல. அவங்க நிச்சயமா அவங்க யார் அப்படின்னா மாம்சத்திற்குரியவர்கள். தைரியமா சொல்லணும். ஏன்னா அவங்க மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் மாம்சத்துக்குரிய தன்மையில இருந்தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா மாறின பின்னாடி இதே தவறுகள் நம்ம பண்ணும்போது நம்ம எப்படி மாறுறோம்னா மாம்சத்திற்குரியவர்களா மாறணும். ஆவிக்கு அங்க வேலையே கிடையாது இல்லையா? அன்புக்குரியவர்களே பாருங்க, தொடர்ந்து படிங்க. அந்த வசனத்தை படிச்சு முடிச்சு 11 வரை படிச்சோம். ஓகே, 11 வரை நம்ம படிச்சாச்சு. பாருங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தேவனை பரிசோதித்து சோதித்து என்ன பண்ணியிருக்காங்க? பார்த்துருக்கிறாங்க. அதனால அவர் கோபத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆணையிட்டு சொல்லிட்டார், என்னுடைய இளைப்பாறுதல் நீங்க என்ன பண்றதில்லை, பிரவேசிப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இது முதல் பாவம். இதுதான் முதல் எச்சரிப்பாக அப்போஸ்தலனாகிய யூதா என்ன பண்ணியிருக்கார், இங்க பதிவு பண்ணியிருக்கார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது யாரை குறித்து எழுதுறாருன்னா கெட்டு போன தேவ தூதர்கள். இவங்களுக்கு தேவனை பற்றி தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். சதா காலமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய இடத்திலிருந்து தேவனுடைய வேலை செய்யறதுக்கு இந்த பூமியில அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க, பணிவிடை ஆவிகளாக இல்லையா? எதுக்காக அவங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, மனித இனத்தை
தேவ பக்தியுள்ள சந்ததி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் தெரிந்து கொண்ட முதல் பாத்திரமே யார் அப்படின்னா இந்த கெட்டுப்போன தேவதூதர். தேவதூதர்களை தேவன் அப்பாயிண்ட் பண்ணார். ஆனா இங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாத்தானுக்கு கீழே போய் சாத்தானுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. கெட்டுப்போன தேவதூதர்களா மாறிட்டாங்க. நல்ல தேவதூதர்களை தேவன் அனுப்பினார். அவங்க மூலமா தேவ பக்தியுள்ள சந்ததி வரும்படிக்கு ஏதாவது கிரியை நடக்கும் தேவன் எதிர்பார்த்தார். அவர்கள் பணிவிடை ஆவிகளாக தேவன் கொடுத்திருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியத்துக்கு உபயோகமாயிட்டாங்க. அது என்ன காரியம் அப்படின்னா, தேவ தூதர்களும் மனுஷர்களும், அதாவது ஸ்திரீகளும் சேர்ந்ததுனால கிடைக்கக்கூடிய சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னைக்குமே சாகாம இருக்கும் அப்படிங்கிறது அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா, சாத்தானுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த வேலையை தந்திரமா இவர்களை கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஏன்னா ஆதாமுடைய சந்ததிக்கு தான் சாவம், சாகவே சாவாய் அப்படிங்கிறது இல்லையா? தேவனுடைய அந்த தூதருடைய சந்ததிக்கு என்ன இல்லை, அந்த சாபம் இல்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் இவங்க மூலமா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இப்படிப்பட்ட சந்ததி வர்றதுக்கு என்ன பண்ணிட்டான், அவன் காரணமா இருந்ததுனால இப்ப இவர்களுக்கு என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, இப்போ ஜலப்பிரளயத்தினால் அழிக்க வேண்டியது என்னவா இருந்துச்சு, அவசியமா இருந்துச்சு. இவர்களை கூட என்ன பண்றாருன்னா பாருங்க, யூதா 6ஆம் வசனம் படிங்க. யூதா 6ஆம் வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி என்ன பண்ண முடியாது, அவங்களால அந்த இடத்துக்கு போகவே முடியாது இல்லையா? நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் ஒன்று இருக்கு இல்லையா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இல்லையா? இந்த இடத்துக்கு போக முடியாம இல்லையா, இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னா, இந்த பாவம் செய்த தூதர்களை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆக வேண்டியதா இருக்கு, பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? பாருங்க, ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசலத்தை விட்டுவித தூதர்களையும் மகா நாளில் தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கார், அடைத்து வைத்திருக்கிறார். இதை யாரும் கோட் பண்றாங்க அப்படின்னா, பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்துல 2வது அதிகாரத்துல இதை பத்தி என்ன பண்றார், எழுதுறார். 2 அதிகாரமே 2ஆம் மரணத்துக்குரிய பாவத்தை குறித்து ரொம்ப எச்சரிப்பாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம், அன்புக்குரியவர்கள் இல்லையா? பாருங்க, 2வது விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசமற்ற புரட்சி ஒன்று பார்த்தோம், அதுக்கடுத்து கீழ்ப்படியாமை ஒன்று பார்த்தோம், அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம் எல்லையற்ற இச்சை. இப்ப நம்ம பார்த்தது கீழ்ப்படியாமை. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள் என்ன பண்ணல, கீழ்ப்படியல இல்லையா? தேவனை பத்தி நல்லா தெரியும். தேவன் எப்படியெல்லாம் இந்த பூமியை படைக்கும் போது சர்வ வல்லமையும் பண்ணார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், தூதர்களுக்கு தெரியும். யோபு புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது என்ன பண்ணியிருக்காங்க, தேவதூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ எல்லாம் பாடி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த தப்பை மட்டும் என்ன செஞ்சிருக்க கூடாது, இல்லை நான் பார்க்கல எனக்கு தெரியாது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ரொம்ப வருஷமா சத்தியத்திலிருந்து எல்லா சத்தியத்தையும் கேட்டு நமக்கு முன்னாடி ஓடக்கூடிய சகோதரர்களுடைய ஓட்டத்தையும் பார்த்துட்டு நாம தப்பு பண்ணோம்னா எதுக்கு கீழே வந்துடுவோம், இதே மாதிரி தண்டனைக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா தெரியாது, என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. கூடவே இருந்து ஊழியத்தையும் செஞ்சுட்டு சத்தியத்தை நல்லா கேட்டுட்டு நம்ம திரும்பவும் தப்பு பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவில் திரள் கூட்டம்னு ஒன்று இருக்கு. ஆனால் திரள் கூட்டத்துக்கு போகக்கூடிய பாதை அந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஆவி இல்லாதவர்கள், அதாவது பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, புத்தி இல்லாத கன்னிகை அப்படிங்கிற போது அர்ப்பணிப்பின் விஷயத்துல தவறினவங்க தான் அவங்க. ஆனா இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள போறவங்க துணிகரமா என்ன பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்ச இந்த பாவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அப்ப பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, 2 விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறோம் எல்லையற்ற இச்சை. யாரை குறித்து சொல்றாருன்னா, சோதம் குமர பட்டணத்தை பத்தி பேசுறோம். சோதம் குமர பட்டணம் அழிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இச்சை, எல்லையற்ற இச்சை, அதிகப்படியான பாவம். அங்க மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு நீதிமான் அங்க இருக்கிறார். லோத் அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனவர் இல்லையா? ஆனா அந்த மனுஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, மோசமான மாம்ச இச்சையில அவங்க இருந்தாங்க.
அவனுடைய காரியம் எப்படி இருந்தது அப்படின்னா தேவன் விரும்பாத காரியமா இருந்துச்சு. மனிதர்கள் இன்னைக்கு பூமியில நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சில இடங்களுக்கு பேரை நம்ம வைக்கலாம், இது சோதம் குமரா. அப்படிப்பட்ட அசிங்கமான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு பூமியில் இருக்கு. ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை தேவன் படைத்தது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மோகம் வரலாம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பண்ணலாம், ஒரு ஆசை வரலாம். ஆனா இங்க தவறுதலாக என்ன வருதுன்னா, மிருகங்களோடு சேரக்கூடிய ஒரு காரியமும் அடுத்து தேவ தூதர்களோடு சேரக்கூடிய காரியமும், இனத்தினால ஒன்றுபட்ட ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும், இந்த மாதிரி இச்சைகள் என்னாச்சுன்னா அன்னைக்கு சோதம் குமாரான இருந்துச்சு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். இன்னைக்கும் அதே மாதிரியான காரியங்கள் இன்னைக்கு மனுஷர்கள் அங்கீகரிக்கக்கூடிய காரியமா கூட சில இடத்துல இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இதை தேவன் விரும்பவே மாட்டார். பவுலும் இதை பயங்கரமா எச்சரிக்கிறார். அவலட்சணத்தோட அப்படிங்கிறார். ஆணோடைய ஆண், பெண்ணோடைய பெண் அவலட்சணத்தோட அப்படிங்கிறார். அப்ப இது தேவன் விரும்பாத எல்லையற்ற இச்சை. இதை குறித்து என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிற நம்ம படிக்கலாம். படிங்க 7ஆம் வசனம் படிங்க. யூதா 7ஆம் வசனம். அப்படியே சோதம் குமேரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து போயிட்டாங்க. நித்திய அக்கினி இல்லையா? அப்படின்னா நித்திய அக்கினின்னா என்ன அர்த்தம்? சோதம் குமாரால பட்டணம் எரிஞ்சுது இல்லையா? அதுல அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டாங்க. ஆனா அது நித்திய அக்கினி இல்லையே. நித்திய அக்கினி யாருக்கு? நித்திய அக்கினினா என்ன அர்த்தம்? முடிவில்லாத நியாய தீர்ப்பு. மரித்தவர் எழுந்து வரணும்னா இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துக்கணும்? ஈடுபடி கொடுத்துக்கணும். எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி நித்திய அக்கினிகளை போகக்கூடிய பாவம் செஞ்சா இது யாரை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லையற்ற இச்சை. அன்புக்குரிய சகோதரர்களே, மோகம் துரி இச்சையை பற்றி கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அசுத்தமான பாவம், இதை என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது இல்லையா? இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ அதுக்கு போறவங்க எதுக்குள்ள போயிடுவாங்க? இதே நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல கடைசியில் நீங்க படிக்கும்போது 2ஆம் மரணமாகிய அந்த ஒரு காரியத்துக்குள்ள போறவங்க விபச்சாரக்காரரும் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம பொறுத்த மட்டும் நம்முடைய இந்திய தேசத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா வெளிநாடுகள்ல வெளி தேசங்கள்ல இருக்கிறத வந்து நம்ம கவனிக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம் இந்தியாவில். ஆனா நம்ம இந்த மாதிரி பாவத்துல நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க யாரு? நிழலாக இருக்கிறாங்க. நம்ம யாரு? பொருள். இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படிங்கிறத தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெரிய சகோதரர் சொல்லி இது எல்லையற்ற இச்சைக்கு என்னவா இருக்கு? ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 3 காரியத்தை குறித்து பொதுவா பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு பாடமா வச்சுட்டார். தேவனுடைய ஜனங்கள் புரட்சிகளையும் மற்றவருடைய தேவற்ற முறைகேடுகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கோராக என்ன பண்ணிட்டார் வச்சிருக்க. அதை இப்ப நம்ம படிக்கலாம். அன்புக்குரியவர்களே பாருங்க, அதை குறித்து பின்னாடி எழுதி அதை நம்ம படிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்து 3வது ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாலியல் இச்சையிலிருந்து இயற்கையான மற்றும் இயற்கைக்கு மாறான இச்சைகளிலிருந்தும் விரைந்து விட வேண்டும். இது நமக்குள்ள என்ன பண்ணவே கூடாது? இருக்கக்கூடாது சொல்லி. அடுத்து நம்ம படிக்கலாம் வசனத்துல 8ஆம் வசனம் படிங்க. யூதா 8ஆம் வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. ஒருவர் இந்த மாதிரி தவறான இச்சையில போறாங்க அப்படின்னாலே கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மறுபக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. கர்த்தத்துவம் என்னது? தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிய அழைப்பு, மகா பெரிய ஆசீர்வாதத்தை பற்றின ஞானம், தேவனை குமாரனை பற்றிய அவருடைய ஈடுபடியை குறித்த ரகசியத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்காம பர்டிகுலர ஒரு குரூப் கொடுத்தாரு இல்லையா? அதை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணிடுறாங்களாமா? மறுதளிச்சிடுறாங்க இல்லையா? அதான் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாருன்னா பாருங்க, இவர்கள் மாம்சத்தை அசத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். எப்படிப்பட்ட மகத்துவம்? எகிப்தில் பார்த்தாங்க இல்லையா?
அப்படிப்பட்ட மகத்துவத்தை மறுதளித்தாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் மாம்சத்தினால இச்சையினால என்ன பண்ணிடுறாங்க? மகத்துவத்தை தூசிக்கிறார்கள். ரெண்டு பேருமே ஒரே விஷயம் என்னன்னா, தெரிந்தே பண்ற தப்பு இல்லையா? அடுத்த நம்ம வசனத்துல படிக்கலாம். பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனை தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கண்டு கொள்வாராக என்று சொன்னான். அப்ப இந்த விஷயத்தை குறித்து ஏன் இங்க யூதா எழுதுறார்? 3 காரியங்களை குறித்து கொடுத்துட்டார். அடுத்து என்ன பண்றாருன்னா, மோசேயின் அந்த ஒரு சரீரத்தை குறித்து சாத்தான் என்ன பண்றான்? இப்போ மிகாயேல் தூதன்ட்ட கேட்கிறான். இப்போ மோசேயின் சரீரத்தை கேட்கிறான் இல்லையா? தர்க்கம் பண்றான். அப்ப தர்க்கம் பண்ணும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, மிகாயேலுக்கு ரொம்ப பவர் உண்டு. மிகாயேல் யாரு? பயங்கரமான பவர்ஃபுல் பிரதான தூதன் அவர். இப்ப என்ன பண்ணிருக்கலாம்? சாத்தான டெமாலிஷ் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ண தெரியுமா? அதிகமா எதுவுமே பேசல. என்ன சொல்லியிருக்காருங்க? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இதை இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்றார். எப்படி கம்பேர் பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சகரியா 3ஆம் அதிகாரத்துல பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக இருக்கிறார். இந்த தரிசனத்தை சகரியா பார்க்கிறார். இப்போ ஒரு தூதனுக்கு முன்பாக இந்த பிரதான ஆசாரியனாகிய சகரியா நிற்கும் போது இல்லையா, அந்த பிரதான ஆசாரியனுக்கு வலது பக்கத்துல யார் நிற்குது? ஒருத்தர் நிற்கிறார். எதுக்கு? குற்றப்படுத்துறது. அங்க மோசேயின் சரீரத்தை கேட்கறதுக்கு தர்க்கம் பண்றது. இங்க குற்றப்படுத்துறது. என்ன குற்றம்? அவர் மேல அழுக்கு வஸ்திரம் இருக்கு இல்லையா? இதை குற்றப்படுத்துறதுக்காக பக்கத்தில் நிற்கிறார். ஒரு தூதனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை தரித்து அவர் நிற்கும் போது இதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? அது பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த யோசுவா யாருக்கு அடையாளம்னா, இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றார்? அடையாளப்படுத்துறார். இஸ்ரேல் ஜனங்கள் தான் எப்படி இருந்தாங்க இல்லையா? பாருங்க. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லி ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவங்க எல்லாரும் மேகத்தின் கீழே வந்தாங்க, சமுத்திரத்தின் வழியா வந்து ஞானஸ்நானம் ஆகிய ஒரு காரியத்தை பெற்றாங்க. அப்படி இருக்கும்போது மோசேயை இவங்க என்ன பண்றாங்கன்னா அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமா அந்த யோசுவா வகுப்பார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அடையாளப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர்களை தான் யார் குற்றப்படுத்துறது அப்படின்னா, சாத்தான் என்ன பண்றார்? குற்றப்படுத்துறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பதில் என்னவா இருந்துக்க வேணும்? குற்றப்படுத்தும் போது இப்போ உடனே தேவன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாத்திட்டு வேறொரு வஸ்திரம் என்ன பண்றார்? கொடுக்கிறார் இல்லையா? இப்போ வேறு வஸ்திரத்தை கொடுத்ததுடைய காரியம் என்ன? இஸ்ரேலை தேவன் என்ன பண்ண போறார்? மறுபடியும் என்ன பண்ண போற? எடுத்து கட்டி பரிசுத்தமாக்க போறார் இல்லையா? அது வந்து யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவாவை குற்றப்படுத்துறதுக்கு அவர் வலது பக்கத்தில் அங்க போய் நிற்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள் இல்லையா? பார்க்கும்போது இதை குறித்து பார்க்கும்போது இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாத விஷயத்துல என்ன பண்றாங்க? உள்ள போய் இன்டர்பிரேஷன் ஆகுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது புத்தி இல்லாத மிருகங்களை போல சுவாபத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை என்ன பண்றாங்களாமா? கெடுத்துக் கொள்கிறார்கள். இவருக்கு வேலையே கிடையாது, ஆனா அந்த வேலையை இவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. சுவாபத்தின் படியே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாபம் இருக்கா? நமக்கு என்ன சுவாபம்? நமக்கு என்ன சுவாபம்? அவருடைய சுவாபமே அப்படி. என்ன தெரியுமா? எடுத்த உடனே கோவப்படுவாரு. அவருக்கு சில விஷயங்களை பட்டுன்னு என்ன பண்ணாதீங்க, பேசாது. அவருடைய சில பேர் வந்து என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க பிரதர், மறு பேச்சே பேச மாட்டாங்க. இது அவருடைய. இப்போ ஒரு கேள்வி, லூசிபருக்கு என்ன சுவாபம்? மேட்டிமை இருக்கு. அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளை இரவும் பகலும் என்ன பண்ணிட்டே இருப்பான்? குற்றம் சாட்டிட்டு. அவனுக்கு நன்றி உணர்வுலாம் கிடையாது. அடுத்து யாரை கெடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரியமா இருந்து யார் யார் வேலை செஞ்சாங்களோ அவன் வேலை தீர்ந்த பின்னாடி, அவர்கள்ட்ட அந்த வேலை தீர்ந்த பின்னாடி அடுத்த ஆளை பார்க்க. அதே மாதிரி ஆதாம் ஏவாள். ஐயோ இனியால தானே இந்த நிலைமை உங்களுக்கு, நான் உங்களை பாதுகாப்பா இந்த பூமியில பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தோட இருந்தானா? நோ. அடுத்து என்ன பண்ணிட்டான்? அடுத்து அவன் வேலையை என்ன பண்ணிட்டானா பார்க்கறதுக்கு போய். இது அவனுடைய
சுவாபம். அன்புக்குரியவர்களே, இதான் சொல்ற. அடுத்து நம்ம பார்க்கும்போது இவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்து தான் சொல்லிட்டு வராரு? எல்லாம் தெரிஞ்சும் தவறு செய்கிறவர்களை பார்த்தா என்ன பண்ணிட்டே வர்றாரு? சில காரியங்களை ஒப்புமைப்படுத்திட்டு அவர் வர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து, காயின் இப்ப என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சொல்லே, காயின், அடுத்து பிலேயாம், அப்புறம் கோராகு, இவர்களை குறித்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இப்ப காயினுக்கு என்னன்னா, அவருக்கு இந்த கேரக்டர், அவருக்கு இந்த சுவாபம் என்னன்னா பொறாமை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா பொறாமை இருக்கக்கூடாது. ஊழியத்தில் எப்படியெல்லாம் பொறாமை வரும்? 2 விஷயத்துல பொறாமை வரும். சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க பக்தியில் இப்போ 4 பேர் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த 4 பேருக்குள்ள இவர் என்ன பெரிய சப்ஜெக்ட் எடுக்கிறது? இவருக்கு தான் போன வாரம், இந்த வாரம், அடுத்த வாரம் எல்லாம் இவரே தான் மேடையில் ஏறி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எங்களுக்கு என்ன இல்லை? நாங்கள் மாதத்தில் ஒரு சப்ஜெக்ட் கூட இது எண்ணம் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? பொறாமையாக வடிவெடுத்துட்டே இருக்கும். அடுத்து ஐஸ்வர்யத்தினால ஊழியம் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கும் என்ன இருக்கும்? அந்த பொறாமை இருக்கும். வேற யாராவது எழும்பி அவங்களுக்கு நிகரா ஐஸ்வர்யவானா அல்லது ஓரளவு பணக்காரங்களா வந்து சபையில் அவங்க வந்து தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள எழும்பும் ஒரு பொறாமை. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்குள்ள சாதாரணமாக இருக்கக்கூடிய பொறாமையெல்லாம் இருக்கு இல்லையா? நல்ல சேலை கட்டியிருப்பாங்க, நல்ல வஸ்திரம் தட்டு வர சகோதரிகளை பார்த்து இவங்க எப்பவுமே டிசைன்லாம் கட்டிட்டு வராங்க. நம்மக்கிட்ட 4 புடவை தான் இருக்கு இல்லையா? இது கூட என்னவா மாறும்? இது சின்ன ஒரு விஷயம். ஆனால் ஊழியத்தின் பாதையில் பொறாமை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. காயினை பற்றி பேசுகிறார். காயினுக்கு என்ன இருந்ததுன்னா, தன்னுடைய சகோதரனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு, இவருடைய பலி என்ன பண்ணப்படலை? அங்கீகரிக்கப்படலை இல்லையா? ஃபர்ஸ்ட் இது பொறாமை. அடுத்து பிலேயாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பேராசை. தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், தேவன் சொன்ன காரியத்தை நான் செய்யணும், அதே சமயத்தில் நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய கஜானாவும் என்ன பண்ணணும்? நிரம்பணும். இது என்ன தெரியுமா? தேவன் விரும்பாத ஒரு காரியம். தேவன் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்காதா? கேஆசி பின்னாடியே போன மாதிரி போகணுமா? ஆனால் கேஆசியை பற்றி இங்கே குறிப்பிடலை. பிலேயாம் பற்றி என்ன பண்ணுறாரு இங்க அப்போஸ்தலனாகிய யூதா பேசுறத நம்ம கவனி. அடுத்து கோராகு, எதிர்த்து நின்ற பாவம். இது என்னவா இருக்கு? இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, திரள் கூட்டத்துக்கு போகக்கூடிய காரியமா சொல்லல, 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய ஒரு படி மேல. இது எல்லாமே தேவன் விரும்பாத ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, அடுத்து கோராக பத்தி சொல்லும் போது ஆளுகை செய்யக்கூடிய விருப்பம். நான் இருந்து தான் இதை என்ன பண்ணிப்போ ஆளுகை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம் கூட என்ன ஆகுது அப்படின்னா, கோராகின் விஷயத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது இப்படி இருப்பாங்க. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சபைக்குள்ள இந்த சத்து எழுதின சகோதரர் மறைந்து இருக்கும் கலைகளாக இவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் தெரியும் இவங்க மணிகள் இல்லை, இவங்க யாரு? கலைகள். பொதுவாக கலைகளை வெட்டி என்ன பண்ணிடுறாரு? அக்கினிக்கு சூளையா போடுறதுக்காக கட்டுகளாக கட்டுறாரு, அது ஒரு பக்கம். ஆனால் மணிகளை சேர்த்து களஞ்சியத்தில் கொண்டு வந்தா நாங்கள் மணிகள் இல்லை, நாங்கள் யாரா வளர்ந்துட்டு இருக்கிறோம்? கலைகளாக வளர்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லி தங்களை என்ன பண்ணிடுவாங்க? உங்கள் அன்பின் விருந்துகளில் பங்கேற்று உங்கள் ஆவிக்குரிய பற்களை என்ன பண்ணிடுவாங்க? உருக்குவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இவர்களை குறித்து சொல்லும் போது இவர்கள் 2 தரம் செத்து வேறற்ற மரங்களுக்கு ஒப்பாக கூறப்படும் இவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையற்றவர்களாக 2ஆம் மரணத்திற்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? இந்த வசனத்தில் நம்ம படிக்கலாம். அன்புக்குரியவர்களே 11ஆம் வசனம் படி. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் குழிக்காக செய்த வஞ்சகத்திலே விரிந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அழியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். நல்ல கவனிங்க, இவங்களை குறித்து சொல்லும் போது இவங்க யாரா இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட், இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் இல்லையா? நல்ல வெயிட்டா இருக்கிற மேகம் வந்து எவ்வளவு சீக்கிரம் போகுது? தண்ணீரோடு இருக்கக்கூடிய மேகம் நகர்றதுக்கும் தண்ணீர் இல்லாத மேகம் நகர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தண்ணீர் இருக்கிற மேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது? தண்ணீர் அற்ற மேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது?
வெள்ளை மேகத்துல மழை என்ன பெய்யாது. அது வந்து மேகம் கருத்தா தான் என்ன பண்ணும், மழை பெய்யும் இல்லையா. அந்த கருத்தா இருக்கக்கூடிய, அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த மேகம் கூட்டமா நல்ல நெருக்கி நிற்கும் போது அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணாது, போகாது. ஸ்டஃப் இல்லாம இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க வேணாலும் போகும். அந்த மேகத்தை கொண்டு யாருக்குமே எந்த பிரயோஜனமே கிடையாது. மழையே என்ன பண்ணாது, அதில் வராது. அதனாலதான் காற்றினாலே அடிபட பாருங்க, என்ன பாருங்க, அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று, இலையுதிர்ந்து கனியற்று, 2 தரம் செத்து, 2 தரம் செத்து, வேறு போன மரங்கள். அதாவது இலையும் போச்சு, அடுத்து என்ன போச்சு, இலையுதிர்ந்து கனியும் இல்லை, அடுத்து வேறும் என்ன ஆகி போச்சு. அப்படின்னா என்னது தெரியுமா, வம்சமே இல்லை. ஒரு ஜீன் என்ன பண்ணல, அதுல இருந்து பிறக்கவே இல்லை. அதனால யாருக்குமே என்னென்ன பிரயோஜனமே இல்லை. ஸோ இப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வகுப்பாக இருப்பாங்க. அவங்கள 3 பேரை என்ன பண்ணிட்டாருன்னா உதாரணத்துக்கு வச்சுட்டார். இப்போ காயினை எடுத்துக்கலாம். ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்பட்ட பொண்ண காயின் ஆபேலுக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனை பற்றி சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே காயின் என்ன பண்ணிருக்கணும், தேவனிடத்தில் போய், தேவனே அதே மாதிரி பலி அங்கீகரிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும் கேட்டு இருக்கலாமா, கேட்கலாம். தேவனிடத்தில் போகல, சாத்தான் கிரியை செய்யறது தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணிட்டார், இடம் கொடுத்துட்டார். ஏன்னா அந்த காலம் வந்து எப்படிப்பட்ட காலம்னா, எந்த அனுபவமே இல்லாத ஒரு காலம், பாடம் இல்லாத ஒரு காலம். ஸோ காயின் ஈஸியாக என்ன பண்ணிட்டார், அந்த ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டார் சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, தன்னுடைய சொந்த வழியை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பயன்படுத்திட்டு, நிச்சயமாக பலி செலுத்த விதத்தை குறித்து ஆதாம் அவர்கள் கற்பிச்சிருப்பாரு. ஆனாலும் அதை கேட்காம என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம பார்க்கும்போது அன்பு சொல்லே, ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்சதை கண்ட அந்த காயினுக்கு மிகுந்த பொறாமை வந்து, அப்புறம் என்ன பண்ணிட்டார் சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த பொறாமை கொலை வெறியா உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு வளர்ந்து. இதன் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அருமையான ஒரு எச்சரிப்பு என்னன்னா, எந்த சகோதரனை பற்றியும் நமக்கு பிடிக்காத சகோதரனை அதிகமாக நம்முடைய மனசுக்குள்ள அசை போடவே கூடாது. ஒருத்தர் மேல நமக்கு பகை இருக்கா, ஒருத்தர் பற்றி நம்ம அதிகமாக எனக்கு பிடிக்காத பிரதர் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த சகோதரனை குறித்து அதிகமாக நம்ம மனசுல என்ன பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக வளர்ந்து பகையாக மாறி கொலை வெறியா ஒரு காலத்தில் என்ன ஆகிறது மாறி திங்க் பண்ணவே கூடாது. அப்படி ஒரு திங்கிங் நமக்குள்ள வளர்ந்தா, அந்த பாயிண்ட்ல இருந்து நம்முடைய சிந்தையை வேற பக்கம் என்ன பண்ணிடலாம், மாற்றி. அன்புக்குரியவர்களே பாருங்க, தன் சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்னாச்சு, காயினுடைய காரியம் போயிடுச்சு. இது சகோதர அன்புக்கு நேர ஆப்போசிட், கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு நேர் ஆப்போசிட். இயேசு கிறிஸ்து மேல் அறையில சொல்லக்கூடிய அந்த மேல் வீட்டர்ல சொல்லி கொடுத்த அருமையான அந்த பண்புக்கு நேர் ஆப்போசிட். நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்துக்கு நேர் ஆப்போசிட். ஏன் காயின் ஆபேலுடைய சகோதர அன்பை முதல்ல ஆதி ஆகமத்தில் தேவன் வச்சுட்டார் அப்படின்னா, பின்னாடி நாட்கள்ல இதுக்கு தான் மிகப்பெரிய பேராபத்து வரப்போகுது. சகோதர அன்புக்கு தான் மிகப்பெரிய பேராபத்து பிற்காலத்தில் வரப்போகுது இல்லையா. 2 பேரையும் ஒன்னா இருக்கவே விட மாட்டான். சகோதர அன்புக்குள்ள வளரும்னு நினைச்சு, நான் இன்னைக்கு போய் சகோதரருக்கு விரோதமா எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி தேவனத்துல ஜெபம் பண்ணிட்டு உள்ள வரும்போதே 2 பேர் குறுக்க வருவாங்க. யாராவது பற்றி சொல்லுங்க, விதைச்சிட்டு போயிடுவாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தோம் இல்லையா, ஒரு உடன்பாட்டுக்குள்ள வந்தோம் இல்லையா, அதுல இருந்து மாற்றி போட்டுருவாங்க. ஸோ இந்த சகோதர அன்புக்கு நிறைய பங்கம் ஏற்படக்கூடிய காலப்பகுதியில் நாம் நினைக்க வேண்டிய 2 கேரக்டர் காயின் ஆபேல். நம்முடைய பலி தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியா இருக்கும்னா, தேவன் ஜெபம் பண்ணி கேட்டு நம்மிடத்துல என்ன குறை இருக்குன்னு பார்த்து தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியை, நம்முடைய சரீரத்தையே பலியாக என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம பார்க்கும்போது விசேஷமாக புதிய நபர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் சத்தியத்தை கேட்டு உள்ள வரும்போது நாம் எப்படிப்பட்ட சிந்தனையை பெற்றிருக்க கூடாது அப்படின்னா, ஒரு பொறாமை, அவங்கள குறித்து ஒரு தாழ்வான நிலை, அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா நாம் அதை என்ன பண்ணிக்கலாம்,
நம்முடைய சிந்தையிலிருந்து அதை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மந்தையில் இருக்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க, நிறைய அனுபவங்களை பெற்றவங்க எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தின் மூப்பர்களுக்கு எழுதுகிறார். அவர் எழுதும்போது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அந்த ஓநாயுடைய குணமே என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கேரக்டர் எல்லாமே உள்ள இருக்கும். ஏதாவது ஒன்றாவது என்ன பண்ணும், உள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த எண்ணங்கள் வந்து சபையை என்ன பண்ணிடும் அப்படின்னா கெடுத்துக்கூடிய காரியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது பிலேயாமை குறித்து நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். பிலேயாமை தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா மோசேயினுடைய கடைசி நாட்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி காலப்பகுதியில் பிலேயாம், அதாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை தாண்டி போகிறாங்க. போகிற இடத்துலலாம் இவங்களுக்கு ஜெயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பாசான் அப்படிங்கிற இடத்த ஜெயிச்சுட்டு அதுக்கு அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னா மோவாப் தேசத்தை ஜெயிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த மோவாப் தேசத்தை ஜெயிக்கிறதுக்காக போகும்போது முன்னாடி நிற்கிறாங்க மோவாப் தேசத்துடைய ராஜா பாலாக்குக்கு ஒரு மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லா தேசத்தையும் எந்த ஆயுதமே இல்லாமல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களே, இவங்க நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. தேவன் மேல என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. யாருக்கு? புரட்சாதி ராஜா பாலாக்கு. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணுனா அவங்கள தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வரும்போது தான் அவன் நினைக்கிறான், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களா ஆயிட்டாங்கன்னா இவங்க நம்ம ஜெயிக்கலாம். அப்படி சபிக்கப்பட்டவர்களா ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி இவங்க மேல ஏற்படுத்தி அந்த தீர்க்கதரிசி மூலமா சாபமான வார்த்தைகளை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் வராது பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி. ரொம்ப நல்ல மனுஷன். எப்போ? ஆரம்பத்தில். ஏன் ஆரம்பத்தில் சூப்பரான ஆளு. முதல்ல சொல்லிட்டார், நான் தேவனுடைய ஜனங்களை என்ன பண்ண மாட்டேன், நோ, சபிக்கவே மாட்டேன். மறுபடியும் ஆள் அனுப்புறார், மறுபடியும் போறாங்க. இப்போ தவறுதலா இவர் போறார். அப்படி போகும்போது தேவன் சில இடத்துல சொல்றார், நீ போன்னு சொல்லும்போது இவர் போறார். அங்கே போறவருடைய நோக்கம் தப்பா இருந்ததுனால பேசாத கழுதை என்ன பண்ணுது, அந்த கழுதை தூதனை பார்க்குது இல்லையா, அப்போ பேசாத கழுதை பேசுது. அப்போ அடி வாங்கிட்டு வர்றார் பிலேயாம் தீர்க்கதரிசி. ஆனால் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் செய்த தவற வெளிப்படுத்தின விஷயத்தை என்ன பண்ணிடுறார் தேவன், அப்படியே வெளிப்படுத்த. ஆனால் அவர் என்ன பண்ணலை, சபிக்கலை. இவருக்கு தேவை பொருள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார், அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் கடைசியில் இவர் பாலாக்குக்கு சொல்லிட்டு போன துர் ஆலோசனை என்ன அப்படின்னா, மோவாபிய ஸ்தலங்களோடு ஸ்திரீகளோடு இந்த ஜனங்களை கலக்க விட்டால் அது விபச்சாரமாக மாறும். அப்படி பண்ணும்போது தேவன் இவர்களை என்ன பண்ணிடுவார், சபிச்சுடுவார். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதான் பிலேயாமினுடைய துர் ஆலோசனை. கூடவே என்ன வந்ததுன்னா பொருளாசை. பாலாக்கு மூலமாக ஏதாவது எனக்கு கிடைக்குமா, அதுக்காக தேவனை என்ன பண்றார், நான் நினைக்கிற மாதிரி இல்லையா வளைக்கிற பார்க்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம நினைக்கிற மாதிரி தேவன் என்ன பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும். அன்புக்குரியவர்களே, இங்க பிலேயாம் பண்ண தப்பு விபச்சாரத்திற்கு நேராக கொண்டு நிறுத்தினதை நம்ம பார்க்கணும். ஒரு கட்டத்தில் மோசே போன்ற பெரியவர்கள் இருக்கும் போதே அந்த இஸ்ரேல் ஜனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மோவாபு சிறிய அவர்கள் கண்களுக்கு முன்பாக தூக்கி வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறார். பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. பிலேயாம் செய்த தப்பு என்னன்னு அங்க உணரப்பட்டது. இந்த பிலேயாம் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அவருடைய எச்சரிப்புகளை நாம் பார்க்கும்போது தேவனுடைய எச்சரிப்புகளையும் வழிநடத்துகளையும் ஆலோசனைகளையும் புறக்கணித்து அவைகளை எதிர்த்து நின்ற பிலேயாமினுடைய அந்த ஒரு காரியம் நமக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், தேவனுடைய சித்தத்தை சத்தியத்தின் காரியம் நன்கு அறிந்த நாம் எந்த உலக பிரகாரமான நன்மைக்காக இவைகளை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. சில சகோதரர்கள் கிடைக்கும், சகோதரர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சில வெகுமதிகள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள், இந்த சகோதரன் கூடவே நிற்கலாம், இவர் சபையில பெரிய ஆளு, அவர் கூட நின்னா நமக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க யார் தெரியுமா, பிலேயாம் வகுப்பார். அந்த சகோதரன் பக்கத்துல நிற்கிறதுக்கு உங்க அழைக்கப்படல, தேவன் அழைக்கல உன்னை இல்லையா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு ஜீவியம் பண்றதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனா அந்த பக்கத்துல நின்றுட்டு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சபைகள்ல எல்லாரும் பாராட்டக்கூடிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றது,
இது என்ன தெரியுமா? பிலேயாம் செய்த பாவம் அன்புக்குரியவர்களே. பாருங்க, மூன்றாவது எடுத்துக்காட்டாக மோசேக்கு எதிராக நின்ற அந்த கோராக கூட்டத்தை என்ன பண்றார் இல்லையா? அப்ப பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ மோசே என்ன பண்ணார்னா, தேவன் அபரிமிதமா என்ன பண்ணியிருந்தான்னா ஒரு காரியத்தை வழி நடத்துறதுக்கு கொடுத்திருந்தார். நிறைய சர்டிபிகேட் கொடுக்குறார். இந்த பூமியில் உள்ள அவரை மாதிரி சார்ந்த குணம் உள்ளவர் ஒருத்தருமே கிடையாது. ஆனால் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த சார்ந்த குணம் மனுஷனுக்கு என்ன இருந்திருக்கு? ஒரு கோபம் உள்ள ஒரு குணமும் அங்க இருந்திருக்கு. அந்த அப்படின்னா தேவன் சார்ந்த குணம் உள்ள அப்படிங்கிறாருன்னா உலகத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவரை மாதிரி இல்லை அப்படின்னா அவர் சார்ந்த குணத்தை அதிக டைம் காமிச்சிருக்கார். இல்லைன்னா அந்த வார்த்தை தேவனால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, தேவன் எப்போ கூப்பிட்டாலும் போய் தேவனத்தில் ஆலோசனை கேட்டிருக்கார். எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னிச்சையா முடிவெடுக்கல. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டுதான் என்ன பண்றாருன்னா எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்து பேசுவோம். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு எதிராக நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்களா, நாங்க பண்ணோம்னு சொல்லி எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம். மோசே எப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சார், எப்படியெல்லாம் வழி நடத்திட்டு வந்தார், அந்த கோல் காமிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டார். பார்த்த பின்னாடியும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேட்டிமை கொண்டு அந்த இடத்தை பிடிக்கணும். அவங்க மட்டும்தான் வழி நடத்துவாங்களா, நாங்கள் நடத்தக்கூடாதான்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இவர்களுக்கு கடைசியா இந்த ஒரு புரட்சி, விசுவாசமற்ற புரட்சி வந்து கடைசியில் குடும்பத்தோட என்ன ஆயிட்டாங்கன்னா 250 பேர் ஒரு சந்ததி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மண்ணுக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு சொல்றாங்க இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதை படிக்கிறதுக்கு என்ன ஆகும்? 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு இருக்கு. நம்ம வருஷங்களை படித்தா லேட் ஆகும். வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சு வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, பாருங்க, ஒருவரையும் குறித்து தீமையான காரியங்களை நம்ம பேசாதபடிக்கு யூதா நம்மை எச்சரிக்கிறார். எந்த சகோதரனையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவரை மாதிரி நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், அவங்கள நம்ம பார்க்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆவியின்படி தனிப்பட்ட தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ வசனத்தை கேட்டோம், சத்தியத்தை கேட்டோம், சகோதரர்கிட்ட மெசேஜை கேட்டோம் இல்லையா, சப்ஜெக்ட் கேட்டோம், வேத பாடம் கேட்டோன்னு சொல்லி நம்ம கடந்து போகாத படிக்கு தனிப்பட்ட தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தனிப்பட்ட தியானம் நமக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஆபத்துகளை ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கடந்து போகலாம். இந்த குணலட்சணமே நமக்குள்ள வராததுக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்முடைய தியானம் கூட எதுல இருக்கும்? சத்தியம் சத்தியம். சபை குறித்த அறுவடை ஊழிய காலத்திலே நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த எண்ணங்கள் நமக்கு வரதுக்கு தூரமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது ரொம்ப நம்ம கவனமா வைக்கணும். இந்த மாதிரி வேலையில் ஈடுபடாதவங்க, தனிப்பட்ட தியானம் இல்லாதவங்க அதிகப்படியான பாவங்களை சபைக்கு எதிராகவும் சகோதரருக்கு எதிராக செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நம்ம இடமே இல்லையா? அன்புக்குரியவர்களே, பாருங்க, வசனம் நம்ம படிக்கலாம். யூதா 15ஆம் வசனம் படிக்கலாம். யூதா 15ஆம் வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்று நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். பாத்தீங்க, இப்ப யாரை குறித்து சொல்றாருன்னா ஏனோக்கு குறித்து என்ன பண்றாரு? இப்போ பேச ஆரம்பிக்கிறார். ஏனோக்கு யாரு? முதல் தீர்க்கதரிசி. சொல்லமா? முதல் தீர்க்க தரிசனம் சொன்னது தேவன், ஸ்திரீயின் வித்து இல்லையா? அதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது பிதாவாக்கிய தேவன். அவர்தான் சொல்றார். இப்போ அடுத்த தீர்க்க தரிசி யார் வர்றாருன்னா ஏனோக்கு வந்ததார். ஏனோக்கு யார் அப்படின்னா பிரபலமான ஒரு தீர்க்க தரிசி. முதல் ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிய கிட்டத்தட்ட கடைசி புஸ்தகம், அதுல யூதா என்ன பண்றாரு? திருப்பி என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றாரு. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோட என்ன பண்றாராமா வர்றாரு. எப்ப 1000 பரிசுத்தவான்களோட வர்றாரு? அது எந்த காலப்பகுதி? மரித்த பரிசுத்தவான்கள் இப்போ உயிரோடு எழுந்திருக்காங்க இல்லையா? இந்த பரிசுத்தவான்களோட கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்காரு? இப்போ வந்திருக்கிறார் இல்லையா? நாம பூமியில் இருக்கக்கூடிய இல்லையா, பூமியில் நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு மிகுந்த எச்சரிப்பாக என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்க ஏனோக்கை குறித்து சொல்றார். ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏனோக்கு வந்து எதை மையமா வச்சு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பார்? 1000 பரிசுத்தவான்களுடைய கர்த்தர் வருகிறார்னு சொன்னவர்
ஏனோக்குக்கு எந்த ஞானம் இருந்திருக்கு? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸ்ரீயின் விட்டு சொன்ன காரியம்தான் இல்லையா? கர்த்தர் வரப்போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையே, இன்னும் சொல்ல போனா பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய நம்பிக்கையை கொடுத்த முதல் தீர்க்க தரிசனமே ஸ்திரீயின், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, தீமைக்கு விரோதமாக ஒரு காரியம் வரப்போகுது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆக போகுதுன்னா கிடைக்க போகுது. அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையை மனிதர்களுக்குள்ள என்ன பண்ணிச்சாமா? இப்போ ஒருவேளை இந்த நம்பிக்கையில் தான் கூட என்ன பண்ணியிருக்கலாம், தீர்க்க தரிசனமாக ஏனோக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இவர் எப்போ இந்த ஒரு காரியத்தை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏனோக்கி நாட்களில் தான் எழுதக்கூடியது. ஏனோக்கு தனியாக ஒரு புஸ்தகம் இருக்கு, அது என்ன பண்ணப்படலை, வெளியே கொண்டு வரப்படலை. நமக்கு அந்த விஷயங்கள் தேவையும் இல்லை. அப்படி தேவைப்பட்டதானா தேவனே சேர்த்திருப்பார். அவரை குறித்து எந்த விஷயம் வேண்டுமோ அது மட்டும் தான் நமக்கு போதும். அப்படிங்கிறதுனால தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வச்சு நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார் இல்லையா? பாருங்க, அடுத்து இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, இவங்க முறுமுறுக்கிறவர்களாகவும் முறையீடுகளும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமா இருந்து இவருடைய வாய் எப்பவுமே இருமாப்பானவைகளை பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஊழியத்தில் இவ்வளவு செஞ்சுட்டேன், இப்படி ஏற்படுத்திட்டேன், இவ்வளவு பெரிய பலவானா இருக்கிற அப்படின்னு சொல்லி இருமாப்பானவர்களை என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார். இது ரொம்ப டேஞ்சர். இது தேவன் எதிர்பார்க்காத அல்லது தேவன் விரும்பாத ஒரு குணலட்சணமா அங்க இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது 17ஆம் வசனத்துல திருப்பி சொல்றாரு, இதுவரை நெகட்டிவா பேசிட்டு இருந்தார். நம்ம சப்ஜெக்டுடைய தலைப்பு என்ன பேரு? செய்ய கூடாது, செய்ய கூடி, இனி செய்ய கூடியவைகள். அடுத்த வசனம் நம்ம படிக்கலாம். 17ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே. எல்லாம் சொல்லிட்டு அத்தனையும் ஆகாத குணம், தேவனுக்கு பிடிக்காத இரண்டாம் மரணத்திற்கு ஏதுவான கேரக்டரை பத்தி பேசிட்டு நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். என்ன பண்ணுங்க, நீங்க முன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்க. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அவங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? பரியாசக்காரர். யார பரியாசம் பண்றாங்க? தேவனை பரியாசம் பண்றாங்க, சத்தியத்தை பரியாசம் பண்ணாங்க, தன் கூட இருக்க சகோதரனை என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்றாங்க. இப்படிப்பட்ட பரியாசக்காரரை பத்தி தான் சங்கீதம் 1:1 பேசி, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்தில் உட்காராமலும். எங்க உட்காரக்கூடாது? ஏதோ திண்ணையில உட்கார்ந்து பேசுறவங்க இல்ல, நம்ம கூடயே உட்கார்ந்துட்டு தேவனுடைய காரியங்களை பரியாசம் பண்றவங்க. அதான் வசனம். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோற்றவர்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. என்ன பண்ணாங்க? சொல்லி இருக்கிறாங்களே. அடுத்து இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டைவர்ஷன். எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? சத்தியத்துக்குள்ளே குழப்படியை கொண்டு வருவாங்க. ஒரு டைவர்ஷனை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வருவாங்க. நமக்குள்ள பிரிவினை வரணும்னா என்ன தெரியுமா வரணும்? சத்தியத்துக்குள்ள குழப்பம். புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், புதுசா இது வந்திருக்குது இல்லையா? அப்போ கேட்ட சத்தியத்திற்கு நம்மளை உடன்படாதபடிக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை முறித்து போடுறதுக்காக புதிதான ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க, உள்ள கொண்டு வருவாங்க. பாருங்க, அதான் சொல்ற, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின் படைக்கு நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும். எங்க ஜென்ம சுவாபம் இருக்கோ அங்க ஆவிக்கு வேலையே கிடையாது, அபிஷேகத்துக்கு வேலையே கிடையாது. ஜென்ம சுவாபம் உள்ள இருக்கும்போது மனுஷீகத்தன்மை தான் அதிகமா இருக்கும். மனுஷீகத்தன்மை எப்படி இருக்கும்? ஆதாமுக்குள்ள இருந்த எல்லாமே இருக்கும். மனுஷீகத்தன்மைக்குள்ள கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், விரோதம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சுவாபத்துக்குள்ள பரிசுத்த ஆவிக்கு வேலையை என்ன பண்ண முடியாது, கிடையவே கிடையாது. ஆனா இந்த ஜென்ம சுவாபம் போனா தான் பரிசுத்த ஆவி என்ன பண்ண முடியும், கிரியை செய்யறதுக்கான இடமா அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க. அன்புக்குரியவர்களே, இவர்கள் ஆவி இல்லாதவர்கள். ஆவி என்ன? ஆவி இல்லை,
ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணும்போது பரிசுத்தாவியை வாங்கி தேவனுக்கு பிரியமா ஊழியம் செய்யணும்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு வந்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அதை இழந்து போனார்கள். கல்யாண வஸ்திரம் உண்மை தான். எத்தனை தடவை பார்த்துருக்கோம். அந்த வஸ்திரம் தரக்கூடிய அந்த இடத்துக்கும் விருந்து சாப்பிடக்கூடிய அந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம்னு தெரியாது. அதுக்குள்ளே வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? அழுக்குப்படுத்திட்டா பரவாயில்ல, கரைப்படுத்திட்டா பரவாயில்ல, வஸ்திரம் எங்கே? கரெக்டா இந்த வசனம் 19ஆம் வசனம் பொருந்தும். ஆவி இல்லாதவர்களுமாக நீங்களோ பிரியமானவர்களே, மறுபடியும் என்ன பண்றார்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு அதன்படி விசுவாசித்து போறது விசுவாசம். சத்தியம் சப்போர்ட் பண்ணுதா? வசனம் சப்போர்ட் பண்ணுதா? அப்போஸ்தலருடைய உபதேசம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து அதை விசுவாசிக்கிறதுக்கு தான் என்ன பேரு? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் இது அப்போஸ்தலனாகிய யூதா பேசுறாருன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு தான் என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு இடரலே வரும். அதான் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஜெபம் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியவைகள். நல்ல கவனிங்க. இதெல்லாம் என்னது? நம்ம செய்ய வேண்டியவைகள். உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற வெயிட் பண்ணுங்க. உடனே எதுவுமே நடக்காது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம்? ரொம்ப நாள் கடந்து வந்துட்டோம் இல்லையா? நீங்கள் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க இல்லையா? அடுத்து அல்லாமலும் படிங்க. அல்லாமலும் நீங்கள் சகோதரி உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, சிலரை என்ன பண்ணணுமா? அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. பயத்தோட அந்த ரட்சிக்கும் போது நமக்கு என்ன இருக்கணும்? நம்மளை குறித்து பயம் இருக்கணும். நம்ம அடுத்தவங்களை ரட்சிக்கிறது இல்லை, அடுத்தவங்களை இழுத்து விடுறது இல்லை, நாம விழுந்துடாதபடிக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் ஒன்று இருக்கு. நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துக்கும் போது நமக்கு கொடுத்த வஸ்திரம் ஒன்று இருக்கு, அதை வெறுத்துருங்கிறார். இந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு அந்த வஸ்திரத்தை எப்படி தூய்மையா பாதுகாக்கிறதுன்னு என்ன பண்ணிக்கோங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வலுவானபடி உங்களை காக்கவும். எந்த காரணத்தை கொண்டும் கேட்ட சத்தியத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? 53 சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லையா? அதுல டைரக்ஷன் மாறிடவே கூடாது. ஐயோ எனக்கு இதுல சந்தேகம் இருக்காலே முடிஞ்சு போச்சு, உடன்படிக்கை முறிச்சு போட்டாச்சு, கெட்டியா முடிச்சு. நான் நம்பினது சாதாரண விஷயம் இல்லை. நான் கடந்து போயிட்டு இருக்கிற சத்தியம் சின்னப்பட்ட விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லி அதை பெருசா நினைக்கும் போது ஒரு காலம் நமக்கு என்ன வராதுன்னா அதை விட்டு வழுகி போறதுக்கான நிலை வராது. அற்பமா எப்ப நினைக்கமோ அப்ப என்ன ஆயிரும்? ஒரு இடைவெளி வரும். இடைவெளியில ஒருத்த உட்கார்ந்துக்குவோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்கள் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நிறைய பேர் மாசு உள்ளவரா காணாம போயிடுவாங்க. நிறைய பேர் அர்ப்பணிப்புல விழுந்து போய் திரள் கூட்டமா போயிடுவாங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, இங்க ரொம்ப கவனமா சொல்றது என்னன்னா, மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தணும். யார் மாசற்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான். அப்படி நிற்கக்கூடிய காட்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் 2000 வருஷமா கடந்து விழுந்து போன பாதையில தேவன் கடைசி காலத்தில் கூட்டிட்டு இந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் மாசற்றவனாய் நிற்கிறேன் அப்படின்னா தேவனுடைய வழி நடத்தல் எப்படி இருக்கும்? கூடவே இருந்து என்ன பண்ணிருப்பார்? ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஆலோசனை சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தா மட்டுமே தான் இந்த நிலைமைக்கு போகும். சும்மா இல்ல, மாசத்துதான் இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே,
பாருங்க, நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. வித்தியாசமான ஒரு முடிவு இந்த ஒரு நிறுவத்தில். எந்த நிறுவத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எப்படி இருக்காருன்னா, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகராகிய தேவன், அவருக்கும் ஒரு பேர், என்ன பேரு? இரட்சகர், மாபெரும் இரட்சகர் அவருக்கு பேர் இல்லையா? தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்? எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லிட்டு யூதா மகா பெரிய தேவனுக்கு அற்புதமான மகத்துவத்தை என்ன பண்ணியிருக்கார்? செலுத்தியிருக்கார். அன்புக்குரியவர்களே, பாருங்க, என்னெல்லாம் பார்த்தோம். இதில் முக்கியமாக தூதர்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் ஏற்பட்ட மாபெரும் பிரளயத்தை மனதில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் கடைசியாக முடிக்கிறார். ஏன் அப்படின்னா, தேவனை முகமுகமாக பார்க்கணும். தேவனை மகத்துவத்தை கண்ணார கண்டவன். இஸ்ரேல் ஜனங்களோட ஒருபடி மேல எத்தனை வருஷ காலங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போட்டுனாங்கன்னு தெரியாது. அப்படி கூடவே இருந்தவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, மாபெரும் பிரளயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு முடிவில் காலங்களை, இப்படிப்பட்ட பயங்கரமான காலங்களை சபை சந்திக்கும் என்று யூதா எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, வேற யாருக்கோ இல்லை, நமக்கு தான் இந்த ஒரு முக்கியமான எச்சரிப்பு. அன்புக்குரியவர் இல்லையா? அப்புறம் பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு விஷயத்தையும் ரொம்ப மேன்மைப்படுத்தி பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த அன்பு இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த ஈடுபடி, எந்த காரணத்தை கொண்டும் அதை மட்டும் அவமதிப்பு செஞ்சிடவே. அதனால அன்புக்குரியவர்களே, இதை நம்ம மனசுல வச்சுட்டு இன்னைக்கு நமக்கு கொடுத்த இந்த ஒரு காரியத்துக்காக, இந்த ஒரு தியானத்திற்காக இல்லையா, பரலோகத்தின் தேவனை நாம் என்றென்றைக்கும் துதிக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.